மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நேற்றைய தினம் டெல்லி போயிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்று போயிருக்கிறாப்பல போய் டெல்லியில் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்ததும் அதற்கு பிறகு அவர்கிட்ட சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறார். அந்த கோரிக்கைகளோட நம்ம பார்த்தோம். அந்த கோரிக்கையோட சேர்த்து ஒன்று சொல்லிக்கிறார், டான்ஸ் சொல்லிக்கிறார். மோடி தாத்தாவுக்கு டான்ஸ் சொல்லிக்கிறார். ஏன்னா ஆனைமங்கலத்தில் இருந்த செப்பேடு வந்து நெதர்லாந்து இருந்திருக்கு. நீங்கள் சிங்கிளாக போயிட்டு சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி தேங்க்ஸ், ஐ எம் லைக் யூ, பட் ஐ டோன்ட் லைக் யூ. யூ ஆர் அப்ளை த சாங். எங்களுடைய தமிழ் ஆந்தமுக்கு முன்னாடியே எங்களுடைய நேஷனல் ஆந்தம் நீங்கள் போடுறீங்க. அது கூடாது, அது தமிழ் மக்களின் கலாச்சாரத்துக்கு வந்து ஏற்புடையது அல்ல, மக்கள் யாரும் விரும்பவில்லை. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தமிழ் வாழ்த்து பாடலை தான் போடணும், அதுக்கு பிறகு நீங்கள் தேசிய கீதத்தை நீங்கள் பாடணும் அப்படின்ற ஒரு முன்னிறுத்தலையும். அதற்கு பிறகு நம்முடைய மேகதாது அணையில் வந்து பக்கத்து மாநிலத்துக்காரன் இப்போ தான் பூமி பூஜை போட்டு கல் அணை கட்டுறதுக்காக பிளான் பண்ணிருக்கிறான். பஞ்சாயத்தாரையா நீங்கள் பார்த்து பேசி விடுங்க பஞ்சாயத்தாரையா அப்படின்னு சொல்லி வந்துக்கிறாப்பா. அதுக்கு பிறகு மீனவர் பிரச்சனை. இதுவரையில் ஒரு 58 மீனவர்கள் தற்போது வந்து ஸ்ரீலங்கா ஜெயிலில் இருக்கிறாங்க. நம்முடைய தமிழக மீனவர்கள் இருக்கிறாங்க. நீங்களே வந்து பேசி நடவடிக்கை எடுத்து அவங்களை ரிலீஸ் பண்ண சொல்கிறீங்களா, இல்லை நாங்கள் சீமான்ட்ட சொல்லி நெய்தல் படை அனுப்பட்டுமான்னு வார்னிங் கொடுத்துருக்கிறாப்பால நம்மளுடைய விஜய் அவர்கள். அப்படியாக பிரதமர் மோடியை சந்தித்து சில கோரிக்கைகளை கொடுத்துருக்கிறார். அதற்கு பிறகு நம்முடைய அமித்ஷாவை சந்திக்க டைம் கேட்டாப்பல, அமித்ஷா கொடுக்கல. அது ஒரு பிரச்சனை ஓடி இருக்குது. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அங்கே சந்திக்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. அவர்களையும் சந்திக்காம தலைவர் விஜய் அவர்கள் மறுபடியும் மீண்டு தமிழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறார். அப்போதான் பத்திரிகையாளர் கூப்பிட்டு கேட்டாங்க, சார் 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 எல்லா முதலமைச்சரும் டெல்லி வந்தா மீடியாவை சந்திக்காம போனதே இல்லை சார், நீங்க வந்து சந்திச்சுட்டுமாங்கன்றாரு. சார் தமிழ்நாட்டில இருந்து வர ஒரு முதல்வரும் சார் தமிழ் ஜேர்னலிஸ்ட் இங்க இருக்காங்க சார். அவரோட போயிட்டா போல. அதாவது உங்களை அவர் தமிழ்நாட்டிலே மதிச்சது கிடையாது. இங்கேருந்து போறாங்க டெல்லியில் அவமானப்படுறதுக்கு. மானங்கிட்டவங்க மீடியாக்களை மட்டும் விஜய் அவர்கள் சந்திக்கவே மாட்டார், சந்திக்க கூடாது அப்படிங்கிறதுலே இருக்கும். அது மாதிரியாக இந்த டெல்லி பயணத்திலிருந்து தற்போது விஜய் அவர்கள் வந்து கொண்டு நேற்று டெல்லியில் என்னென்ன நடந்துச்சு, அதுபோக அதிமுகவில் மிகப்பெரிய கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சிவி சண்முகம் கோச்சின்னு போயிட்டா போல. அவர் வந்து தமிழக அரசியல்லையே நான் முழுக்க போடுறேன், என்னுடைய இந்த ராஜினாமா, என்னுடைய எம்எல்ஏ பதவி நான் ராஜினாமா பண்ணிடுறேன், எனக்கு ஒன்று வேணாம், அரசியல் வேணாம், ஒன்று வேணாங்கிற கடுப்பில் உட்காந்துக்கிறா போல மான்சான். அதுக்கு பிறகு தற்பொழுது விஜயபாஸ்கர் அவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறாப்புல, இல்லை விஜயபாஸ்கர் அவர் அந்த முழுவாங்கிறாரு. கூட்டம் ஓடிட்டு வீட்டில் எல்லாரும் கூடி டீ குடிச்சுன்னு பேசினுங்கிறாங்க. இதுக்கு பிறகு இந்த அரசியலை நான் இருக்க மாட்டேன், அங்கே சில பிரச்சனைகள் இருக்கு அதிமுகவில், இதற்கு பிறகு நான் அதிமுக பக்கம் போக மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதிமுக என்ன நிலைமையாக போகிறது, அதற்கு யார் காரணம் இது அப்படிங்கிற விஷயத்த என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் என்பது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. சரி, தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் போயிருந்தார், டெல்லியில் போயிருந்தார். பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார். நம்ம சொன்னபடியே அவர் என்ன பண்ணா, ஆனைமங்கலம் செப்பேடுகளை கொண்டு வந்ததற்காக ஒரு நன்றி தெரிவித்தார். அதற்கு பிறகு இந்த மேகதாது அணையில் தற்பொழுது செங்கல் நாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் அணை கட்ட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முன்னாடி உள்ள அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கே எதிரானது, இதை நீங்கள் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்று மோடி அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சதாக இருக்கட்டும். அதற்கு பிறகு இலங்கையில் நம்மளுடைய மீனவர்கள் இதுவரை மொத்தம் ஒரு 212 போட்டு வந்து அங்கே வந்து நம்மளுடைய போட்டுகளை முடக்கி வச்சிருக்காங்க. ஒரு 52 மீனவர்கள் இன்னைக்கு வரைக்குமே அங்கே ஜெயிலில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி நீங்கள் அங்கே பேசி அந்த நம்ம தமிழக மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாப்புல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த போர் விமான நிலையம் ஒன்று தமிழ்நாட்டில் நீங்கள் மேம்பட்டுத்துறை ஒன்று அமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வைத்ததாக இருக்கட்டும். அதற்கு பிறகு தமிழ் தாய் வாழ்த்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது தேசிய பாடம் தேசிய கீதமும் ஒழிக்கின்றன நம்மளுடைய மக்கள் பவனில் ஒழித்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அங்கேயும் கூட நீங்கள் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து நாட்டு பண்ண தான் நீங்கள் பாடணும், இது எங்களுடைய தமிழ் கலாச்சாரம், அதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற சில கோரிக்கையோட 4 கோரிக்கை தான் வச்சிருக்கிறார் விஜய் அவர்கள். வெறும் 10 நிமிடம் தான் சந்தித்தார். 10 நிமிடம் இல்லை, 4:18 4:48 வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் அங்கே பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே உள்ள ஓபிஎஸ்லாம் என்னங்க 2 நிமிஷம் தான் பேசிக்கிறாங்க, என்னங்க 10 நிமிஷம் தான் பேசிக்கிறாப்புல அப்படின்னு நிறைய பேர் ஊட்டிடுங்க. அந்த மனுஷன் 3 நிமிஷம் பேசி ஆட்சி விஷயம் உட்காந்துக்கிறாப்புல. போயிட்டு ஒரு 30 நிமிடம் பேசி தங்களோட கோரிக்கைகளை வச்சுட்டு வந்துட்டார். இதுலாம் பொருளைகளை பிராணி வச்சுக்கலேன், அது தேவை கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு அரசு முறை பயணமாக போனால் சந்திச்சா வந்தார். அதற்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையே அவர் சந்திக்க டைம் கேட்டிருந்தார், டைம் கொடுக்கல.
டைம் கொடுக்கல. அது எதற்கு டைம் கொடுக்கல அமித்ஷா அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நேற்றைய தினமே அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சரை பார்த்தார், கோவாவோட முதலமைச்சரை பார்த்தார், ஏன் கேரளாவில் காங்கிரஸ் முதலமைச்சர் அவரை கூட யார் சந்திச்சா? உள்துறை அமைச்சர் நம்மளுடைய அமித்ஷா சந்திச்சார். ஆனால் தலைவர் விஜய் அவர்களை சந்திக்க இல்லை, எனக்கு டைம் இல்லை அப்படின்ற சொன்னதற்கு நான் காரணம் தெரியும். அவர் எப்படியாவது என்டிஏக்குள்ளே கொண்டு வந்தாலும் நிறைய பிளான் போட்டாங்க, நிறைய முடக்கினாங்க. அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு விஜய் அவர்கள் நேரடியாக தனியாக நின்றார். அவருக்கு ஒரு கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தின் விளைவாக நான் உன்னை அவமானப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சந்திக்கிறார். அதான் உண்மை. நீ யாரு? இவங்க வந்து நம்மளை அவமானப்படுத்திட போறாங்களா? என்னைக்குமே தமிழ்நாடுங்கிறது டெல்லியோட கண்ட்ரோல் இருக்காது, அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஸ்டாலின் சொன்னார்ல, அது இந்த அளவு உண்மைதான். புரிகிறதா? அவங்க வந்து உள்கூட்டணி வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரோல் கிடையாது. இதுக்கு பிறகு அவுட் ஆஃப் த கண்ட்ரோல். இன்னும் ஒரு 20-25 வருடங்கள் தமிழகத்தில் பிஜேபி ஒன்று கால் ஊன்றாது அப்படின்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு பிறகு சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னாத்துக்கு சந்திக்கணும், நான் உன்னை இன்னாத்துக்கு சந்திக்கணும்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு புகைச்சல் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கடந்த கால நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னு கேட்டால் தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற அன்றைய தினம் வந்து ராகுல் காந்தி வந்தார் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு பிறகு விஜய் அவர்கள் மீண்டும் நம்மளுடைய கேரளாவில் காங்கிரஸ் முதலமைச்சர் வந்து பதவியேற்ற போது வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு போகல. இன்னைக்கு போய்கிறாப்பல, எங்க வீடு வரைக்கும் போய்கிறாப்பல. ஆனால் உள்ள போகலன்னு வச்சுங்களேன், டெல்லியில் போயிட்டு இன்னைக்கு காங்கிரஸோட தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியையும் மற்றும் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தியும் சந்திப்பாருன்னா அங்கேயும் சந்திக்காம இப்போ திருப்பி வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழகத்தில் தற்போது பேசுபடு பொருளாக இருக்கிறது. என்ன பேசினார், என்ன முன்னெடுப்பு அங்கே வச்சார், தமிழகத்துக்காக நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக பரிந்துரைத்தார். இதனை நிர்மலா சீதாராமன் அவர்களையும் விஜய் அவர்கள் பார்த்து சந்திச்சுட்டு வந்தார். எதுக்குன்னா கோவை மாதிரி அந்த மதுரை பகுதிகளில் மெட்ரோ ட்ரெயினுக்கான நிதியை நீங்கள் ஒதுக்கணும், அதுபோக ஒரு இணக்கமான சூழலில் இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இது பிஜேபியோட ஒரு இணக்கமாக இருக்கிறாங்கன்னா அவங்க மத்திய அரசு நம்ம மாநில அரசு கொஞ்சம் இணக்கமாக இருந்து வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது. நம்ம கொள்கை ரீதியாக அவரோட முரண்பட்டிருக்கிறோம், கொள்கை ரீதியாக அவங்களை எதுக்குறோம். நாளைக்கு ஒரு மும்மொழி கொள்கை வந்தாலும் வேறு எந்த ஒரு கொள்கை வந்தாலும் எந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்முறைப்படுத்தினாலும் தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதில் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி நம்ம ஏன் பேசிக்கிட்டு, தலைவர் போனாப்புல பேசினாப்புல வந்துட்டாப்புல. ஏற்கனவே இந்த திமுக ஆரம் போட்டால் டெல்லியில் முக ஸ்டாலின் அதிரும், டெல்லி பயத்தில் மோடி அப்படிலாம் போட்டு உருட்டாம போனாப்பல பார்த்தாப்பல பேசினாப்பல வந்துட்டாப்பல முடிஞ்சு போச்சு. அவங்க திமுக மாதிரி யாரும் உருட்டிட்டு இருக்கான்னு வச்சுக்கிறேன். அதிமுகவில் மிகப்பெரிய கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கிற அந்த கட்சிக்குள்ளேயே கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கான்னா இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது நம்ம ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்துடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தற்போது விஜய் அவர்கள் வந்து நான் வந்து சிங்க பெண்கள் சிறப்பு படை அமைக்கிறனாரு. நேற்று தானே ஓப்பன் பண்ண வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அநேகமாக நாளே அடுத்த மறுநாள் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இப்போ அதுக்கான சீருடை ஒரு பொம்பளை பிள்ளை பார்க்குற வண்டியில் போயிட்டு இருக்குது, செம மாசா போயிட்டு இருக்கு. ஹெல்மெட் மட்டும் போடல, ஹெல்மெட் போட்டு போங்க தோழி. காவல் அதிகாரியா இருந்தாலும் காவல்துறையில சார்ந்தவங்க ஹெல்மெட் போட்டு போறது முக்கியம். ஏன்னா திடீர்னு எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா மண்டை உடஞ்சி மூளை வெளில வந்து முக்தி அடைஞ்சிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாடு. எல்லாருக்கும் சொல்ற ஹெல்மெட் போட்டு போயிட்டு இருக்கணும். அதே மாதிரி தற்பொழுது பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ சொல்ல போனால் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயது சிறுமிய இப்போ நேற்றுக்கு முத்துக்குமார் என்ற ஒரு தனியார் நிறுவன ஒரு செய்தி தொடர்பாளர் செய்தி நிருபர் வந்து ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் பண்ணி செய்துட்டார். அவர் பேர் வந்து முத்துக்குமார். அது பேர் யாரு, எங்க வேலை பார்க்கறது தெரியுமா உங்களுக்கு? எங்க வேலை பார்க்கறா போல தனியார் செய்தி நிறுவன நிருபர். போடுவீங்களா தாவேக்கா நிர்வாகின்னு? எவனாச்சும் எங்கேயாச்சும் போட்டா நீ தாவேக்காக்கு ஓட்டு போட்டியா? இஞ்சவா நீ தாவேக்கா நிர்வாகி. நிர்வாகினா என்ன? அவன் அந்த ஊர்ல செயலாளராவோ கிளை செயலாளராக இருந்தாலும் நிர்வாகி. தொண்டை யார் போனாலும் சரி, நீ நிர்வாகி. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா தாவேக்கால உனக்கு நிர்வாகி போஸ்ட் யாருக்கு கொடுத்துவாங்க? சரி, மீடியாக்களே கொடுத்தோம், கட்சிக்காரன் கொடுக்க தேவையில்ல. அதே மாதிரி போடுவீங்கள. இவன் பண்ணவன் தினத்தந்தியோட நிருபர் வந்து ஒரு 10 வயது சிறுமியை பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு இப்படி போட்டுக்கிறாங்களே. சேலத்துல மகுடஞ்சாவடி அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு 16 வயசு ஒரு சிறுமியை ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தற்பொழுது வந்து மருத்துவமனைகளில் நடக்கிற சில இறப்புகள்லாம் நடக்கும். அது எல்லாமே சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும். ஒரு நம்மளை நம்பி போகிறாங்க, ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க, அங்கே இறந்து போயிட்டாங்கன்னா அதுவும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழக அரசுடைய பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். திருச்சியில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு 19 வயசு நர்சிங் மாணவி வந்து அனஸ்தீசியா கொடுக்கும்போது இறந்து போனாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து அது அவங்க சைட்லேருந்து சில கிளாரிஃபிகேஷன்லாம் வருது. அவங்க கோமுட்டி செட்டியார் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க, அதனால தான் அது இறந்து போனாங்க அப்படிங்கிற மேட்டர்லாம் வருது. அது வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஆனால் அந்த மருத்துவர்கள் அனஸ்தீசியா கொடுக்குற அந்த மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு இந்த இந்தியன் மெடிக்கல் சர்வீஸே அவங்களுக்கு உணர்த்திருக்கும். இந்த கோமுட்டி செட்டியார் அந்த அதுக்கு பிறகு முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கெல்லாம் அனஸ்தீசியா கொடுக்குறதுல கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்காம வேற மாதிரியான அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்திருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி அந்த சமூகத்தை கேட்டு நீங்கள் போனால் அந்த அனஸ்தீசியா கொடுக்குறவங்க நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன மதம் அப்படிங்கிறத கேட்டு
கேட்டுட்டு தான் அனஸ்தீசியா கொடுக்கணும். உங்களுக்கு சில பேருக்கு புரியும், என்னடா அது அனஸ்தீசியா கொடுக்குறதுல என்னடா செட்டியாரு, கோமுட்டி செட்டியாரு, முஸ்லீம்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்ட்டா அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு மரபணு பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா அந்த 2 சமுதாயத்தில் முஸ்லீம்லையும் சரி, அந்த கோமுட்டி செட்டியார் அந்த சமுதாயத்திலையும் சரி, சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. தாய்மாமனை கட்டிக்கிறது, இல்லைன்னா அக்கா பிள்ளையை கட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு மரபணு மூலமாக ஒரு பிரச்சனை வரும். அந்த மரபணு குறைபாடு உள்ளவங்களுக்கு அனஸ்தீசியா போட்டால் ஒரு 1 ஹவருக்குள்ள அது ரெக்கவர் ஆகிடும்ல, அனஸ்தீசியா போயிடும். அது அந்த உடம்புல அந்த மரபணு குறைபாடு இருக்கிறதுனால அந்த அனஸ்தீசியா அங்கே குறையாம உடம்புலேயே தங்கிடும். 2 நாள் 3 நாள் ஆகும், அவங்க மரணம் அடைஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் கூட அந்த டாக்டர்ஸ் பார்த்து போடணுமா. அதனால கூட இது தமிழக அரசுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு இழுக்கு வருதுன்னா அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சிடணும். அதற்கு பிறகு அதிமுக நடக்கிற இந்த குடிமைப்பூடி சண்டை நடந்துகிட்டு இருக்குது, பார்க்க மஜாவா இருக்குது. டெய்லி புதுசாக டெஸ்ட் கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத வச்சுதான் தலைவர் விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட பொலிட்டீஷியன், அதற்கு பிறகு அதிமுக என்னென்ன சம்பவம் நடக்க போகிறது அப்படிங்கிறது இருக்கும்போது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய எடப்பாடி தரப்புல இருந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு 25 அந்த எம்எல்ஏக்கள் நீங்க பதவி நீக்கம் செய்ய வேண்டும்னு அவர் ஒரு சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தாரு. அதே மாதிரி எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் தரப்பும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எடப்பாடி தரப்புல உள்ள ஒரு 22 எம்எல்ஏக்களை நீங்க பதவி நீக்கம் பண்ணணுங்கிட்டு அவரு கொண்டு கொடுத்தப்ப 2மே ரிவ்யூவில் இருக்கு. நேற்றுக்கு போயிட்டு அது வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா இன்று சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகிறார் தெரியல. அநேகமா சாயந்தரத்தோட உங்களுக்கு அனைவரும் இந்த வீடியோ பார்த்துட்டு போதே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை எஸ்பி வேலுமணி தலைமையிலான 21 பேரையும் ராஜினாமா செய்தால் விஜயை விட மிகப்பெரிய ஒரு அரசியல் சூத்திரதாரி இந்த இந்தியாவிலே யாரும் கிடையாது. ஏன்டா இந்தியாவில் இப்படிப்பட்ட செயலை யாருமே செஞ்சது கிடையாது. ஒரு டீமை வர வச்சு அதில் 4 பேரை உருவி மறுபடியும் அவங்க அனுப்பி விட்டு திரும்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது, அதுக்கு பிறகு அவங்க காலி பண்ணுற அந்த அரசியல் சூச்சமாங்கிறது சாதாரண சூச்சம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நியாயமா தர்மமா, இது என்னங்க இது அப்படிங்கிறது. இதுக்கு தான் சர்வவேல் உயிர் வாழ வேண்டும். அரசியலில் ஒரு கட்சி நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா உயிர் வாழணும். ஏன்னு கேட்டால் விஜய் அவர்கள் முதல்ல கட்சி ஆரம்பிச்சதுலே இருந்து அந்த கட்சி இந்த தூரம் கொண்டு வருவது வரைக்கும், எலெக்ஷன் அந்த எல்லாம் போய் ஓட்டு போட்ட வரைக்கும் நம்ம என்னென்ன பாடுபட்டோம். இந்த கட்சியே இவங்க கரைக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு 108ல் தொங்கிட்டு இருக்கோம்னா, நம்ம பெரும்பான்மையை கொண்ட நிரூபிக்கணும்னா என்னன்னாலும் செய்யலாம். ஒரு அரசியல்வாதி அப்படிதான் செய்யலாம். நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஜேபின்னு ஒரு கட்சி இருந்துச்சு. 2014 முதல்ல வரும்போது அது ஒரு சாதாரண கட்சி மாதிரி தெரியும், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கும். அந்த கட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் வந்துட்டார். மோடி வந்தது பிறகு இந்தியாவில் முழுக்க எந்தெந்த இடத்துலாம் ஒரு கட்சியை அடிச்சு உடச்சி காலி பண்ணலாமோ காலி பண்ணி கொண்டு சேர்த்துக்கிட்டே இருப்பார். பாஜக பக்கம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு 3வது வாட்டி இன்னைக்கு வந்து பிரதமராக மோடி இருக்கிறார் என்றால் அந்த கட்சியை அவர் வலுப்படுத்தி எல்லா கட்சியும் உடச்சி சேர்த்ததான் அந்த பாஜகங்கிறது இன்னைக்கு வலுவா இருக்கா இல்லையா. அதே மாதிரி நம்மளுடைய கட்சியான டிவிக்கும் வலுவா இருக்கணும்னா சின்ன கட்சிகளை உடச்சு கொண்டு வருவதெல்லாம் இதெல்லாம் அரசியல் சூத்திரம். இப்படிதான் ஒரு அரசியல் இருக்கும். இதுக்கு பிறகு நீங்க வந்து நீங்க தூய சக்தின்னு சொன்னீங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்களும் இப்படி பண்றீங்க, குதிரை பேரம் பண்றீங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு பிறகு நல்ல ஆட்சி நடத்தணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அது மட்டும்தான். அதற்கு பிறகு அந்த கட்சியை எப்படி வலுப்படுத்தணும்னா இவங்க உட்காந்துலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நமக்கு தானே தெரியும். நாளைக்கு 108ஓட எப்பனாலும் காலை வாரிட்டு போறதுன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்களா இல்லையா. இதே நம்மளுடைய டாடி வந்து பிளான் பண்ணிக்கிறாப்பலையா இல்லையா. அதை உடச்சு சுக்குநூறாக்கணும், நம்ம பெரும்பான்மையை கொண்டு போகணும், அதெல்லாம் கடைச்சி அடிச்சு விட்டு கொண்டு வந்தால் நம்ம பெரும்பான்மை நம்மளை ஒரு தொடவே முடியாது என்ற நிலைமைக்கு கொண்டு வரணும். விஜய் அவர்கள் மிகப்பெரிய பாடுபட்டு இருக்காரு. அதனால பல அந்த அதிமுக உடைக்கிறது, சின்ன கட்சிகளை உள்ள கொண்டு வரதுங்கிறதெல்லாம் அரசியல் யுக்தி. யாருமே இப்படிப்பட்ட அரசியலை செய்யலை அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பேசுறாங்கன்னா பெரிய சூத்திரதாரியாக நம்பாலு சாதாரண யாரும் குறைச்சலாம் மதிப்பீடல் இல்லை அவரை. தற்போது பார்த்தா நம்முடைய சிவி சண்முகம் நேற்று கோச்சிட்டு போயிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அரசியலேருந்து முழுமையாக வெளியாயிடுறையா, எனக்கு அந்த அரசியலை வேண்டாம், இதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா கூட இருந்தேன், நான் போயிட்டு மறுபடியும் தாவைக்காவிலையும் போய் சேர முடியாது, திமுகவிலையும் போய் சேர முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவர் ஒரு முடிவு எடுத்து நேற்று எஸ்பி வேலுமணி குரூப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவரை சமாதானப்படுத்த நம்மள ஆள் டென்ஷனான ஆள் அவர். அப்போ எப்படி பேசுவாரா தெரியாது வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு தற்போது விஜயபாஸ்கர் வீட்டில் ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், நான் போறேங்கிறாப்பல. அப்படியாக இன்னைக்கு அதிமுக கலகலத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்று தெரியல. இதற்கு பிறகும் ஒரு 5 பேரையோ 6 பேரையோ உடைச்சு கொண்டு வந்தா இந்த கட்சிங்கிறது ரொம்ப பலமாக இருக்கும். நமக்கு தேவை தற்போது கட்சிக்கு பலம். இப்போ வந்து நம்ம வந்து 3 நாற்காலியில் ஒரு கால் இல்லாமல் உட்காந்துருக்கோம். எப்போனாலும் கூட சாயலான்ற ஒரு பிரச்சனை வருது இல்லை. இப்போ 3வது நாற்காலிக்கு மிக ஸ்ட்ராங்கான ஒரு காலை போடணும்னா அந்த கட்சிகளை உடச்சு கொண்டு வருது தர்மம்.
அரசியலையும் காதலையும் நீங்க செய்வது எல்லாமே தர்மம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. வடநாட்டு பழமொழியில் மேல்நாட்டு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழியின்படி தற்போது நல்லா சீரும் செமையாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக தற்போது 2 அணிகளுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2 பேருமே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது வந்து நம்மளுடைய விஜயபாஸ்கர் அவர்களும் சி.வி. சண்முகமும் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேர் சேர்த்து 6 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. அங்கே ஒன்று சேர்த்து நம்ம திருச்சி கிழக்கு ஒன்று 7 பேர், மொத்தம் 7 தொகுதிகள் காலி ஆகிட்டுனா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பெரும்பான்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம பெரும்பான்மை நிரூபிக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்த எலெக்ஷனில், அடுத்த இடைத்தேர்தலில் நம்ம அங்கே போட்டி போட்டு இந்த 6 தொகுதிகளையும் நம்ம வெற்றி பெற்றுட்டா, இப்போ ஏற்கனவே நமக்கு 106 இருக்கு, அப்போ 100+6 112 வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த ஈஸியாக இருக்கிற கூட்டணி கட்சியில் இன்னும் 2-3 இருக்காங்க. இது போக இன்னும் எத்தனை பேரை உருவி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கட்சியில் உள்ள அந்த அரசியல் நிபுணர்களுக்கு தெரியுங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன பிரச்சனை? கட்சி வலுவடைஞ்சிக்கிட்டு இருக்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த 5 வருடம் இந்த ஆட்சி மிக சீரும் சிறப்புமாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போகிறதுக்கான நடவடிக்கைகளை நம்மளுடைய கட்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கு.